Hello students, welcome to Vedantu NEET Tamil channel. நான் உங்கள் பிரகாஷ். பசங்களா கெமிஸ்ட்ரியில் லாஸ்ட் மினிட்ல இப்போ இருக்கக்கூடிய ஒரு 35 to 40 டேஸில் எந்தெந்த சாப்டர்லாம் படித்தா சார் 120 அல்லது 140க்கு மேலே வாங்க முடியும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் உங்களுக்காக ஒரு 50 டாபிக் சொல்ல போகிறேன். அந்த 50 டாப்பிக்கை எப்படி படிக்கணும், அதில் என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்றத நான் சொல்கிறப்பே நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஆமாம், நம்ம இதுக்கு முன்னாடி மாக் டெஸ்ட் எழுதினப்போ கூட அதில் இந்த டாபிக்ஸ்லாம் இருந்துச்சு, அப்போ இப்படி தான் வரப்போகுது. PYQs நீங்கள் எடுத்து பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்ப டெஃபினட்டாக உங்களுக்கு அதுலேயும் ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ ஷால் வி கோ ஃபார் தட் டாப் 50 டாபிக்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் நம்ம இந்த NEET 25ல என்ன படிக்கணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் 11th ஸ்டாண்டர்டோட போர்ஷனில் 11th ஸ்டாண்டர்ட் சிலபஸில் நம்ம என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ், தட் இஸ் நார்மாலிட்டி, மொலாலிட்டி, மாஸ் பை மாஸ், வால்யூம், அதுக்கப்புறம் வால்யூம் பை வால்யூம், இந்த மாதிரி நிறைய இருக்கும்ல. மொலாலிட்டி, நார்மாலிட்டி, மொலாரிட்டி. ஸோ வி வில் பி ஹேவிங் அதில் என் ஃபேக்டர் வச்சு வரக்கூடிய சம்ஸு, இது எல்லாமே என்ன அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ். இதுக்கு அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, சிம்பிளாக சொல்லணும்னா கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸுங்கிறத விட மோல் கான்செப்ட்டுங்கிற வேர்டு ரொம்ப ஆப்டாக இருக்கும். எத்தனை தடவை ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒட்டு மொத்த கெமிஸ்ட்ரியும் டோட்டலாக ஃபிசிக்கல், இன்ஆர்கானிக், ஆர்கானிக் எங்கே போனாலும் இந்த மோல்ஸை வச்சுன கொஷினை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதனால் டோன்ட் ஸ்கிப் த மோல் கான்செப்ட். மோல் கான்செப்ட் ஸ்கிப் பண்ணிங்கன்னா நீங்கள் கெமிஸ்ட்ரியில் நீட் படிக்கிறதுக்கு அர்த்தமே இல்லாத மாதிரி வருது. ஸோ நீட்டை பொறுத்த வரைக்குமோ அல்லது எந்த காம்படேட்டிவ் எக்ஸாம்னாலும் மோல் கான்செப்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீப் தட் இன் மைண்ட். மோல் கான்செப்டை எவ்வளோ நல்லா படிக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லா படிக்கிறீங்க, ரைட்டா? ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு லிமிட்டிங் ரியேஜென்ட் அல்லது எம்பிரிக்கல் ஃபார்முலா, இந்த ரெண்டுலேருந்து இதாக ஒரு கொஷின். ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா ஈஸி, ஆனால் லிமிட்டிங் ரியேஜென்ட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. பசங்களா ஆல்ரெடி நான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் ஒன் ஷார்ட் பார்ட் 1 போட்டுட்டேன். இப்போ பார்ட் 2 நான் போட போகிறேன். அதுக்கு ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் மோல் கான்செப்ட். மோல் கான்செப்ட்னா இந்த டாப்பிக்கும் இந்த லிமிட்டிங் ரியேஜென்ட்டையும் சேர்த்து நான் உங்களுக்கு முடிச்சிருவேன். ஸோ டெஃபினட்டாக தட் இஸ் கோயிங் டு பி வெரி இம்பார்ட்டன்ட் செஷன். அதை மறக்காமல் கவனமாக வந்து ஜாயின் பண்ணிடுங்க, ரைட்டா? ஸோ கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸும் லிமிட்டிங் ரியேஜென்ட்டும் ரொம்ப முக்கியம், அதை கவனமாக வந்துடுங்க. ஸோ இந்த ரெண்டும் படிக்கணும். அடுத்து 3வது 4வது டாபிக். அடுத்து போரோட ஆட்டம் மாடல். போர் ஆட்டம் மாடலில் ரேடியஸ் இப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரல் சீரீஸ்லேருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ், இது எல்லாமே போர் மாடலில் வரப்போ. குவாண்டம் நம்பர்ஸ், ரைட்டா? பிரின்சிபல், அசிமுத்தால், மேக்னெட்டிக், ஸ்பின் குவாண்டம் நம்பர், ஏதாவது வேல்யூ கொடுத்துட்டு அதில் இது எந்த ஆர்பிட்டில் இருக்கக்கூடியது, இது வேலிடா, இன்வாலிடா, நம்பர் ஆஃப் நோட்ஸ், இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்கலாம். அதுக்கப்புறம் ஹைப்ரிடைசேஷன், தே வில் பி ஆஸ்கிங் த ஜாமெட்ரி, அதுக்கப்புறம் ஷேப்பு, இதெல்லாம் கேட்கலாம். அடுத்து MOTயை பொறுத்த வரைக்கும் பாண்ட் ஆர்டர், அதுக்கப்புறம் பாண்ட் ஆர்டர் கேட்கலாம். அதுக்கப்புறம் பாண்ட் டிஸ்சோசியேஷன் எனர்ஜி கேட்கலாம். கெமிக்கல் இதுலேயும் மோலிகுலர் ஆர்பிட்டால் தியரியில் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸு, மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், இதெல்லாம் கூட என்ன பண்ணலாம் கேட்கலாம், ரைட்? மேக்னெட்டிக் மூமெண்ட் கேட்கலாம். அடுத்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை பொறுத்தவரைக்கும் இங்கே நீ ஆரம்பிச்சிங்கன்னா தான், இதில் ஸ்ட்ராங் ஆனால் தான் நீ இங்கே ஒர்க்கை பற்றின ப்ராப்ளம் படிக்க முடியும். இதில் ஸ்ட்ராங் ஆனால் தான் நீ என்தால்பி படிக்க முடியும். இதில் ஸ்ட்ராங் ஆனால் தான் நீ என்ட்ரோபி படிக்க முடியும். என்ட்ரோபியில் ஸ்ட்ராங் ஆனால் தான் லீச் சார்ட்லர் பிரின்சிபல் கிட்ட வர முடியும். இல்லை, இதோட முடிஞ்சிச்சுல தெர்மோடைனமிக்ஸ். ஸோ இதுக்கு சிம்பிளாக நீங்கள் தெர்மோடைனமிக்ஸ்னே எழுதிக்கலாமே சார் நீங்கள் சொல்லலாம். உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, ஆனால் திஸ் இஸ் த ஃபேக்ட். கண்டிப்பாக நீங்கள் இந்த தெர்மோடைனமிக்ஸில் இந்த டாபிக்ஸில் கண்டிப்பாக, ஏன்னா ஒர்க்கில் இர்ரிவர்சபிள் ஒர்க் என்ன, அடியாபட்டிக் ஒர்க் என்ன, அடுத்து பார்த்தீங்கன்னா ஐசோதெர்மல் ஒர்க் என்ன, இப்படிப்பட்ட கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க. அதனால் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து லீச் சார்ட்லர் பிரின்சிபல், அதுக்கப்புறம் pH ஆஃப் த சொல்யூஷன், அதுக்கப்புறம் சால்ட் ஹைட்ரோலிசிஸ், அயானிக் ஈக்லிபிரியம் லெசனோட அடுத்து சாலிபிலிட்டினா என்ன, KSP கண்டுபிடிக்கிறது, ஸோ AB டைப்பு, AB2 டைப், இந்த மாதிரி வரக்கூடியதெல்லாம் நம்மளுக்கு கொஷின்ஸில் வரப்போகுது. அடுத்து என் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் P பிளாக்கை பொறுத்த வரைக்கும் குரூப் 13 குரூப் 14 எல்லாத்தோட, ஏன்னா நிறைய எக்ஸப்ஷன்ஸ் குரூப் 13 and 14ல் இருக்குப்பா, பிகாஸ் ஆஃப் இன்னர் பேரஃபெக்டர், ஸ்மால் சைஸு, இந்த காரணங்கள். அதே மாதிரி இந்த 2 குரூப்போட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வில் பிஹேவ் அஸ் அனாமலஸ். அவங்க 2 பேரும் தனிப்பட்ட முறையில் விசித்திரமாக முரண்பட்ட பண்பு அவங்களுக்கு இருக்கும். அது ஏன்ற கேள்விகள், அது சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் அதெல்லாம் இருக்கும். அதனால் ஸோ குரூப் 13, அதுக்கப்புறம் என் ஃபேக்டர், ஆக்சிடேஷன் ஸ்டேட் இந்த லெசனுக்குள்ளேயே தான் இருக்க போகுது. ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன வரப்போகுது, மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன, இன்னர் பேர் எஃபெக்ட் வந்துச்சுன்னா அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படிங்கிறத பற்றின கொஷின். அடுத்து லிவிஸ் ஆசிட் கேரக்டர்,
எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட், எலக்ட்ரான் ரிச் காம்பவுண்டை பொறுத்து கொஷின்ஸ் இருக்கும். அடுத்து பி பிளாக்ல குறிப்பிட்ட ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். நான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் பி பிளாக் எலமெண்ட்ஸ் என்னென்னு பிடிஎஃப் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், யூ கேன் கெட் இட். அடுத்து ஐயோபேக் நேமிங். நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, 2 கொஷின் அல்லது 1 கொஷின் டெஃபினட்டாக கொஷின் அவுட்டுன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூ கேன் எக்ஸ்பெக்ட் 1 ஐயோபேக் கொஷின், வெதர் இன் ஆர்கானிக் அல்லது கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 லெசனில் இந்த தான் ஒன்று இல்லை 2மே கூட வரலாம், 3 கொஷின் கூட வரலாம். 2 ஆர்கானிக்கில், இன்னொன்று வந்து கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடியது ஐயோபேக்லேருந்து. ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்டட். ஐயோபேக் நேமிங் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். வாங்க அடுத்து ஜிஓசி. இவங்கள ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜிஓசி ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக் எஃபெக்ட் என்னென்ன, அதாவது கார்பானியான் இருக்கப்போ என்ன, கார்போகேட்டையான் இருந்தால் என்ன, கார்பானியான் என்ன, கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல் இருக்கப்போ என்ன, அதில் என்னென்னலாம் வரப்போகுது. அடுத்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் த இன்டர்மீடியேட், அதுதான் என்னது ஸ்டெபிலிட்டி ஆஃப் என்னது இது எப்படி அழிக்கிறது, ஓகே ஸ்டெபிலிட்டி ஆஃப் த இன்டர்மீடியேட்டு. அரோமேட்டிசிட்டிக்கு ஹக்குல்ஸ் ரூல் வரும். ஏன்னா ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இதில் எது அரோமேட்டிக், இதில் எது நான் அரோமேட்டிக், எது ஆன்டி அரோமேட்டிக், இப்படிலாம் கொஷின்ஸு நம்மளுக்கு நிறைய கேட்பாங்க. அடுத்து அசிடிக் கேரக்டர்னா எப்படி இருக்கும், ஏன்னா இந்த 2 பேரை வச்சு தான் இந்த அசிடிக் கேரக்டரே ஒர்க் ஆக போகுது. அசிடிக் கேரக்டர் மட்டும் படித்தா போதும், நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன், அப்படியே ஆப்போசிட்டாக நீங்கள் பேசிக் கேரக்டர் எழுதிக்கலாம். அசிடிக் கேரக்டரில் ஸ்ட்ராங்காக இருந்தேன்னா யாருக்கு அசிடிக் கேரக்டர் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு பேசிக் கேரக்டர் கம்மியாக இருக்க போகுது, யாருக்கு அசிடிக் கேரக்டர் கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு பேசிக் கேரக்டர் அதிகமாக இருக்க போகுது. ஸோ தட் இஸ் ஹவ் ஐ வில் டீச். அதனால் அப்படி ஓசனாலிசிஸ், ரிடக்டிவ் ஓசனாலிசிஸ், ஆக்சிடேட்டிவ் ஓசனாலிசிஸ், ஜிங்க் இருந்தால் என்ன, ஜிங்க் H2O இல்லைன்னா என்ன அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஓசனாலிசிஸை பொறுத்த வரைக்கும். அடுத்து கிரினாட் ரியேஜன், H+ எப்படி கன்வெர்ட் ஆகுது, கார்பனைல் குரூப் எப்படி கன்வெர்ட் ஆகுது, C+O எப்படி பிரேக் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து. ஒரு 1 mole ஆஃப் கிரினாட் ரியேஜன் போட்டால் என்ன, 2 moles ஆஃப் போட்டால் என்ன கிடைக்கும், இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் ஆர்கானிக்கில் வெரி ஈஸிடா, ரொம்ப ரொம்ப ஈஸி, அழகாக நீ படிச்சிடலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து கிளாஸ் 12th ஸ்டாண்டர்டுக்குள்ளே நீ நுழைஞ்சிட்ட அப்படின்னாலே அங்கே சொல்யூஷன்ஸ் லெசனில் இருக்கக்கூடிய ரவுல்ஸ்லாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா உனக்கு RLVPC அந்த 4 காலிகேட்டிவ். அடுத்து காலிகேட்டிவ் ரவுல்ஸ்லானா ஜென்ரலாக 4 பேர். காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வரப்போ நீ என்ன பார்க்கணும் அப்படின்னா ஐ ஃபேக்டர், வேண்ட் ஆஃப் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்களா. ஸோ இது எல்லாமே தனித்தனியாக ரவுல்ஸ்லாம் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் வேண்ட் ஆஃப் ஐடியல், நான் ஐடியல் சொல்யூஷன், அந்த மாதிரி பாசிட்டிவ் டிவியேஷன், நெகட்டிவ் டிவியேஷன் அதிலெல்லாம் பார்க்கணும். அடுத்து நர்ஸ்ட் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஷின். இது கூட இன்னொன்று வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம், ஃபேரடைஸ் லாலேருந்து கூட கொஷின்ஸ் கேட்கலாம். ஃபேரடைஸ் லானா அது எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் வரும்ல, ஓகே வெயிட் பண்ணுங்க. அடுத்து டிகிரி ஆஃப் டிசோசியேஷன், எப்படி அயன்ஸ் டிசோசியேட் ஆகுது அப்படின்னு. கெமிக்கல் கைனடிக்ஸில் 0 ஆர்டர், ஃபஸ்ட் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் ரேட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ரேட் கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, கான்சன்ட்ரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, அவ்வளோதான் அந்த சாப்டரில், வேறு பெருசாக எதுவுமே கிடையாது. அர்ஹீனியஸ் ஈக்குவேஷனுக்கு போனோம் அப்படின்னா அங்கே EA இருக்குமே, என்னது ஆக்டிவேஷன் எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கிறது, டெம்பரேச்சர் எப்படி கண்டுபிடிக்கிறது, அவ்வளோதான். ஸோ இந்த கொடுத்துருக்காங்களா அர்ஹீனியஸ். அடுத்து VBT, CFT, டாப் டக்கர் இம்பார்ட்டன்ட்பா, டெஃபினட்டாக யூ கேன் எக்ஸ்பெக்ட் எனி கொஷின். VBT, CFT அல்லது ஐயூபேக் வேறு அதில் இருக்குது, அதுலேருந்து நீங்கள் கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். F பிளாக்கோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ரொம்ப முக்கியம். பெரிய பெரிய காம்பவுண்ட் சிம்பிளாக ஒரு தடவை என்ன அப்படின்னா ஒரு அட்டாமிக் நம்பரை கொடுத்துட்டு இது பிலாங்ஸ் டு என்ன குரூப்னு பார்த்தா அது F பிளாக் எலமெண்ட். ஸோ அந்த மாதிரி கூட கொஷின்ஸ் டேரெக்டாக ரொம்ப ஈஸியான கொஷின் ரீசெண்டாக 23, 22லலாம் கேட்டிருக்காங்க. அதனால் அது D பிளாக்ல 3D சீரீஸில் ஊறுப்பட்ட எக்ஸப்ஷன் இருக்குது, 4Dயில் ஒரு 4 பேருக்கு இருக்குது, 5Dயில் கொஞ்சம். ஸோ அந்த எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் படித்தே ஆகணும். அடுத்து இது வந்து வெறும் NCERTயில் என்ன இருக்கோ அது மட்டும் படித்தா போதும். KMNO4 இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா NCERTயில் என்ன இருக்கோ அதை மட்டும் படித்தா போதும், வேறு எதுவும் இதுக்கு என்ன பண்ண தேவையில்லை, நீங்கள் பெருசாக படிக்க தேவையில்லை. அடுத்து SN1, SN2 பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் போர்டு சிலபஸாக இருந்தால் 11th இருக்கும். இதே இது இங்கே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் NCERT புக்கும் ஸ்டேட் போர்டும் மாறி மாறி இருக்கும். நீங்கள் ஸ்டேட் போர்டு படிக்கிறவங்க யுவர் கைஸ் ஆர் வெரி லக்கி தட் 2 புக்குமே நீங்கள் படித்தாங்கன்னா 2 புக்கிலேருந்து கொஷின்ஸ் வரும். NCERT பசங்களுக்கு இருக்கிறத விட அட்வான்டேஜஸ் உங்களுக்கு கொஷின் அங்கே இருந்தால் கேட்பாங்க. பட் தெர் ஆர் சம் கான்செப்ட்ஸ் அடிஷ்னலி given in ஸ்டேட் போர்ட் புக். ஸோ டெஃபினட்டாக அதை யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். SN1, SN2 நேமிங் ரியாக்ஷன் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட், டாப் டக்கர் இம்பார்ட்டன்ட். யாரும் எனக்கு நேமிங் ரியாக்ஷன் படிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் விட்றாதீங்க. நேமிங் ரியாக்ஷன் எழுதுறீங்கன்னா என்ன ரியாக்ஷன், அதில் என்ன ரியாக்டன்ட், என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணுறோம், என்ன ப்ராடக்ட், ஸோ என்ன வருது, இதை தான் கேட்க போகிறாங்க. அப்படி தான் சம்டைம்ஸ் ரியாக்ஷனை கொடுத்து இது என்ன நேமிங் ரியாக்ஷன் டேரெக்டாக பேரே கேட்டிருக்காங்கடா. அப்போ என்ன அர்த்தம், நேமிங் ரியாக்ஷனில் அவ்வளோ ஈஸியாலாம் கொஷின் வருது இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்த டெஸ்ட்டு கார்பமைல் டெஸ்ட்டு,
அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2,4 டிஎன்பி டெஸ்ட்டு, ஷிஃப்ட்ஸ் பேஸ் டெஸ்ட்டு, அடுத்து ஆல்டிகைடுக்கு டெஸ்ட் பண்ணுறது, கீட்டோன் டெஸ்ட் பண்ணுறது, என்னது ஆல்டிகைட் கீட்டோன் டக்குன்னு ஐ ஜஸ்ட் ஃபர்காட் இட், டாலன்ஸ், ஃபெல்லிங்ஸ், இதெல்லாமே நம்மளுக்கு என்ன அப்படின்னா படிச்சாகணும். அடுத்து கீட்டோனோட இருக்க ரியாக்ஷன், ஆல்டிகைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் லெசனில் கீட்டோன்லேருந்து ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு கொஞ்சம் நிறையா கொஷின்ஸ் கேட்குறாங்க. அடுத்து எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், அல்கைல் அண்ட் அரைல் ஹாலைடுன்ற லெசனில் இருக்கக்கூடியது எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன். அரோமேட்டிக் காம்பவுண்டில் எப்படி சப்ஸ்டியூஷன் நடக்குது, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கப்போ எப்படி இருக்கும், எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்ஸில் வரக்கூடிய கொஷின்ஸ் தான் இந்த இஏஎஸ். அடுத்து எலிமினேஷன் ரியாக்ஷன், E1, E2, E1 CB ரியாக்ஷன், அந்த மாதிரி நிறைய இருக்குது எலிமினேஷன் ரியாக்ஷன். அடுத்து இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பயோமாலிகூல்ஸ், கிளைகோசிடிக் லிங்கேஜ், அதுக்கப்புறம் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ, அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ். டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏனா அதுக்கப்புறம் ப்ரோட்டீன்ஸில் ப்ரைமரினா என்ன, செகண்டரி, டெர்ஷரி, குவாட்டர்னரி, அவங்க எப்படி பிரிகிறாங்க. ப்ரோட்டீன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அமினோ ஆசிட்ஸ் எப்படி இருக்கும், தேர் ஆர் சம் அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட்ஸில் இருந்து ரொம்ப பேசிக்காக கேட்குறாங்க. இப்போ ஜேஇக்கு போயிட்டால் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, பட் நீட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் பேசிக்ஸாக தான் கேட்குறாங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ இந்த 50 டாபிக்ஸ், இன்னும் நிறைய டாபிக்ஸ் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம், பட் அட்லீஸ்ட் இந்த 50 டாபிக்ஸ் படித்தா டெஃபினட்டாக 120 இஸ் கேரண்டிவா. நீங்கள் 30 கொஷின்ஸ் எழுதலாம், 30 × 4 தானே 120 இயர்ஸ். நீங்கள் 25 to 30 கொஷின்ஸ் டெஃபினட்டாக எழுதலாம் ஷுர். இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ், கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் நல்லா இருந்திருக்கணும், அதுக்கப்புறம் PYQ சால்வ் பண்ணியிருந்துருக்கணும். இந்த 3 ப்ராசஸும் நீங்கள் ஒழுங்காக பண்ணியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக யுவர் ஸ்கோர் இஸ் கோயிங் டு பி மோர் தேன் 120 + 120 + 2 140 வரைக்கும் யூ கேன் எக்ஸ்பெக்ட் இட் டெஃபினட்டாக ஷுவராக. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் நோட் பண்ணுங்கள், இது எப்படி படிக்கலான்னு பாருங்கள். வி ஆர் கோயிங் டு கம் வித் அ சூப்பர் டூப்பர் பிளான்ஸ். ஸோ ஆல்ரெடி 1 ஷாட்ஸ் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். பிரமிளா மேம் பார்த்திங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் ஷீ இஸ் டூயிங் கொஷின் ஆன்சர்ஸ் சால்விங். ஸோ அடுத்து இப்போ போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம், பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்ச உடனே யாழினியன் சார், அதுக்கப்புறம் பயாலஜிக்கு மேம், இவங்க எல்லாருமே வர போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 35 days இஸ் கோயிங் டு பி வெரி 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 வேறு லெவலில். நம்ம சேனல் கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்க போது டேட்டா பேக் என்ன போடணுமோ போட்டு வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக தட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, டோன்ட் மிஸ் இட். டாடா, பை பாய்.